ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிணத்து காணும். ஸோ இன்னைக்கு நான் 3 டாபிக் பற்றி பேச போகிறேன். ஸோ முதல்ல 2 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன டாபிக். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபேன்ஸ், தமிழ்நாட்டிலையும் கேகேஆர் ஃபேன்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவர் 45% வச்சுருந்தார், 45 to 50% வச்சுருந்தார் ஷேர்ஸ். அதாவது ஒரு டீமை மொத்தமாக இல்லாமல் 2 மெக்டா குரூப்பும் ஷாருக் கானும் பிரிச்சிருந்தாங்க. ஸோ 4000 crores அவர் பே பண்ணி கிட்டத்தட்ட 90% ஆஃப் டீமை ஓன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக நியூஸ் இன்னும் 2 நாளில் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிவிகேல இன்னும் நிறையா எக்ஸ்எம்எல்ஏஸ் அண்ட் டிஎம்கேலேருந்து சில எம்எல்ஏஸும் ஏடிஎம்கேலேருந்து சில முக்கியமான ஆட்களும் டிவிகேல ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் ஆப்வியஸ்லி இந்த 1 வீக்கில் வந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான இது நம்ம அன்பு செல்வம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்தோட ஃபேமிலிஸில் வந்து பொங்கல் வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஆக்சுவலாக முதல்ல என்ன பண்ணான்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ப்ரொமோஷன் காசு சம்பாதிக்கிறது வந்துச்சுன்னா என்னத்தை போடுறோம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியறதில்ல. அப்படியே போடணுமேன்னு சொல்லி போட்டா இது என்ன இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அந்த ஆப்போட டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொடுத்து போட சொல்லியிருப்பாங்க போல். தம்பி ஆக்சுவலாக ஒரு ஸ்கேம் இல்லை, அதாவது ஒரே ஸ்கேம் தான், ஆனால் 2 வீடியோ போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த வீடியோஸ்லாம் ஆக்சுவலாக டெலிட் பண்ணிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து தார் கார் வாங்கி தர போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பில் ஏற்றி இந்த மாதிரி கேம் விளாடுங்க, கேம் விளாண்டு சம்பாரித்து நீங்களும் இந்த மாதிரி பணக்காரங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது கிரியேட் பண்ணியிருக்காப்புல. அது சரிடா என்னடா ஒர்க் ஃப்ரம் ஹோமு, சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, நாம தானே உழைக்க போகிறோம், அதுக்கு தானே காசு தர போகிறாங்க, சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானேன்னு போகலான்னு பார்த்தா அங்கே தான் வச்சுருக்காப்புல ஆப்பு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா சாதாரண ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நீங்கள் கட்டுத்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபா 16,000 ரூபாயே கிடைக்கும். ஸோ நீங்கள் 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படியே டபுள் இல்லை, இது 10 times ஆஃப் தி அமௌண்ட் இல்லை, 12 times ஆஃப் தி அமௌண்ட் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையே செய்ய வேணாம், ஜஸ்ட் காசு கொடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படின்னு அந்த தற்கூரி பையன் சொல்கிறான். அதை நம்பி பாதி பேர் போட்டிருக்காங்கன்னா யார் மேலே தப்பு? அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அவன் பிழைக்க வந்தவன் 1000 சொல்லுவான். மக்கள் நாம தாங்க உஷாராக இருக்கணும். யாராவது உங்களுக்கு ஓசியில் வந்து நீங்கள் எனக்கு 1000 ரூபா கொடுப்பா, நான் உனக்கு சரி 1000 ரூபா கொடுப்பா, நான் உனக்கு ஒரு 1500 ரூபாயோ இல்லை 1250 ரூபாயோ ஒரு 1500 ரூபாயோ கொடுக்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா போட்டிங்கனாலோ நம்பிக்கை உங்கள் மேலே. சரி நீங்கள் காசு போயிடுச்சுன்னா போயிடுச்சு, ஓகே. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறீங்க, அவன் ட்ரை பண்ணுறான், போயிடுச்சுன்றது வேற. அதே பாருங்க, அப்போவே உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அவன் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே நமக்கு தெரியாது. நமக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை, போட்டாங்க காசு போயிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து அவனை ப்ளேம் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக தப்பு என்னமோ அவன் மேலே தான். அவன் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இல்லைப்பா இந்த மாதிரி யோசிச்சோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வந்து எவ்வளோ இல்லை. ஏன்னா அந்த சின்ன பையனே வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் போட முடியாது. அங்கே இருக்கவங்க பெரியவங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி இப்போ ஸ்கேமாக இருக்குமோ, நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரச்சனை வருமோ. இதுக்கு முன்னாடியே அமலா சாஜிலேருந்து எத்தனையோ பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு பிரச்சனை வருமான்னு யோசிச்சு பண்ணியிருக்கலாம். பயபோல் போட்டாப்புல மாட்டிக்கிட்டாப்புல. இப்போ எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ 2-3 பேருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறாப்புல. அந்த 2-3 பேர் யாருன்னு சொல்ல கிடையாது. இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் இருக்காங்க. வேற யாராச்சும் அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இதில் என்ன பியூட்டினா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாப்புல அந்த வீடியோவில். ஏன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியெல்லாம் ஸ்கேம் நடக்குதுன்ட்டு பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிணத்த கண்ணும்பா.